தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/3/2015 திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் காலை 11:36 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் திருமண பொருத்தத்தை பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். பொதுவாக ஒவ்வொரு பகுதிகளிலேயும் திருமணத்திலே ஒவ்வொரு முக்கியமான சடங்குகள் இருக்கும். சில பேர் நிறைய சடங்குகள் செய்வார்கள். அந்த சடங்குகளுக்கு சிலருக்கு அர்த்தங்கள் தெரியாது. ஆனால் அந்த காலத்திலே முன்னோர்களெல்லாம் அர்த்தமுள்ள சடங்குகளாக வைத்திருந்தார்கள். பொதுவாக செட்டிநாட்டு பகுதியிலே மனைக்கு மண்ணெடுத்தல் என்று ஒரு சடங்கு உண்டு. அந்த திருமணத்துக்கு முன்னாலே மனை போடுவார்கள். அந்த மனைக்கு மேலே தான் மாப்பிள்ளையும் பெண்ணும் அமர்ந்திருப்பார்கள். தாலி கட்டுகின்ற நேரத்திலே எல்லாம் அந்த முகூர்த்த நேரத்திற்காக போடுகின்ற மனைக்கு கீழே மண் இருக்கிறதே, அதை உறவினர்கள் எல்லாம் எடுத்து வந்து வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே நேரத்திலே கூடியாக்கி உண்ணுதல் என்று ஒரு நிகழ்ச்சியை திருமணத்துக்கு முதல் நாள் வைப்பார்கள். உறவினர்களெல்லாம் கூடி ஆக்கி உண்ணுதல், உறவுகளையெல்லாம் அப்பொழுது பரிமாறிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே வைப்பார்கள். இப்படிப்பட்ட திருமணத்திலே நாம் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 4 நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவை என்னென்ன என்றால், மிருகசீஷம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரங்களும் எந்த விதமான தோஷங்களும் கிடையாது, நீங்கள் பொருத்தம் கூட பார்க்க வேண்டாம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருப்பார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் நாம் பொருத்தம் பார்ப்பது தான் நல்லது. அப்படி பொருத்தம் பார்க்கின்ற பொழுதுதான், ஜாதக கட்டத்தை பார்க்கின்ற பொழுதுதான் ராகுகேதுக்களின் ஆதிக்கம் இருக்கிறதா, செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கிறதா, செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறதா, சர்ப்பதோஷம் இருக்கிறதா, என்ன தோஷம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதே தோஷமுள்ள மாப்பிள்ளையாக அமர்ந்திருக்கிறாரா என்பதையும் நாம் அறிந்து தோஷத்திற்கு தோஷத்தை நாம் சேர்த்தால்தான் வாழ்க்கையிலே அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும். எனவே தான் திருமண பொருத்தம் பார்ப்பது அவசியமாகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது, மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் பெண்கள் இந்த 3 நட்சத்திரங்களிலே பிறந்திருந்தால் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்த பெண்களுக்கெல்லாம் திருவாதிரை பொருந்தும். பூசம், மகம், உத்திரம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அசுவதி, கார்த்திகை, இந்த நட்சத்திரங்களெல்லாம் இந்த மேற்கண்ட நட்சத்திரங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் மிருகசீஷத்திலே ஒரு பெண் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புனர்பூசம் பொருந்தாது. ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி ஆகிய நட்சத்திரங்களெல்லாம் அதற்கு பொருந்தாது. இப்படி பொருத்தமற்ற நட்சத்திரங்களை நாம் இணைத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் என்பதாலே தான் பொருத்தம் பார்க்கின்றோம். அப்படி நாம் பொருத்தம் பார்க்கின்ற போது பொருத்தம் பார்ப்பதற்காக சிலர் ஜாதகங்களை கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வருவார்கள். ஜெராக்ஸ் எடுக்கின்ற பொழுது அதிலே கருப்பாக எழுத்து பதிந்திருக்கும். கலர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே கருப்பு மையை இந்த திருமண பொருத்தங்களுக்கோ அல்லது ஒரு முக்கிய நிகழ்ச்சிகளுக்கோ சிலர் உபயோகப்படுத்த மாட்டார்கள். சிலருக்கு கருப்பு மை ராசியாக இருக்கும், அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். எனவே தான் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அதற்கான முகூர்த்த ஓலை எழுதுகின்ற பொழுதெல்லாம் நீல நிற மையினாலே எழுத வேண்டும் என்பார்கள். ஆகையினாலே அதற்கென்று பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஜெராக்ஸ் எடுக்கின்ற பொழுது கலர் ஜெராக்ஸாக எடுத்தால் நாம் ஊதா கலரில் எழுதியிருந்தால் அதிலே ஊதாவாக பதிந்திருக்கும், பச்சை கலரில் எழுதியிருந்தால் அது அதே கலரிலேயே பதிந்திருக்கும். அந்த அடிப்படையிலே அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அதற்கு உரிய பலன்கள் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிரபலங்களின் வழியாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்கின்ற நாள். பிறருக்கு கைமாற்றாக கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். பெண் வழியால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு. இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்த எண்ணங்களெல்லாம் இன்று நிறைவேறப் போகின்றது. வரவு திருப்திகரமாக இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, திடீரென அறிமுகமானவர்களால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். நேற்று அல்லது நேற்று முன்தினம் அறிமுகமான ஒரு நபராலே ஒரு திசை திருப்பம் ஏற்பட போகின்றது. திறமை மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பயணத்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
மிதுனராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதிர்பாராத வரவு இன்று உண்டு. கடகராசி நேயர்களே, இன்றைக்கு குருச்சந்திர யோகம். எனவே இன்றைக்கு உங்கள் இல்லத்திலே சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரன்கள் வாயில் தேடி வரலாம். சோகங்கள் மாறி சுகங்கள் கூடும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உள்ள போராட்டம் உடனடியாக முடிவடையும் நாள். அதே நேரத்தில் உறவினர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க பலன்கள் வந்து சேரப்போகின்றது. இடமாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் முடிவு நல்ல முடிவாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கின்ற நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். புனித பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளப் போகின்றீர்கள். வாகன மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். விலையுயர்ந்த பொருட்களையும் மாலை நேரத்தில் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிம்மதிக்கான நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். 10லே குரு இருக்கின்ற பொழுது பதவியிலே இருப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட இருப்பவர்களால் தொல்லைகள் வரலாம். வீட்டில் இருந்தால் கூட ஏதேனும் உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். நேற்றைய சேமிப்பு இன்று கரையப் போகின்றது. அது மட்டுமல்ல, கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்தியுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். சொந்த தொழிலால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கப் போகின்றது. ஒரு இடத்திலே வேலை பார்ப்பவர்கள் இனி அதை நிறுத்திவிட்டு சொந்தமாக தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே நீடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட அவர்கள் எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். காரணம், நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை நிலைநாட்டுகின்ற விதத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் சுக்கிரனோடு சஞ்சரிக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அணிகலன்கள் வாங்கி அழகு பார்ப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது அதிலே கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமே கூடுதல் பலன் கிடைக்கின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே செய்ய முடியுமா என்பது சந்தேகம்தான். கடல் தாண்டி செல்கின்ற முயற்சி கூட தாமதமாகலாம். வாகன பழுது செலவுகள் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒதுங்கி சென்றவர்கள் ஓடி வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு உயர் பதவிகள் வைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி காணுகின்ற நாள். மாற்று இனத்தவர்களால் நீங்கள் செய்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளின் ஆதரவு உண்டு. நூதன பொருட்களை வாங்கி மகிழ்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குதூகலமாக இன்றைக்கு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வருமானம் 2 மடங்காக உயரப்போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.